நெல்லுக்கான விலையை அதிகரிக்குமாறு சில விவசாய அமைப்புகள் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பில் வீடமைப்பு பிரதியமைச்சர் டி.பி. சரத் தனது கருத்துக்களை தெரிவித்தார். பொலன்னறுவை மாவட்டத்தில் நெற்கொள்வனவு நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக சென்றிருந்த போது அவர் இவ்வாறு கூறினார். 140 ரூபாவுக்கு நெல்லின் விலையை அதிகரித்தால் எவ்வாறு நுகர்வோரால் உணவு உண்ண முடியும்? அரிசியின் விலை அதிகரித்தால் அரிசியின் விலை அதிகம் என்று கூறுவார்கள். நெல்லின் விலை குறையும் என மற்ற பக்கம் சத்தமிடுகின்றனர். அதனால் அரசாங்கம் நெல்லுக்கு நியாயமான விலையை வழங்கியுள்ளதுடன் அரிசிக்கும் நியாயமான விலையை வழங்கியுள்ளது. அதனால் நாங்கள் அரசாங்கமாக இந்த விவசாய மாவட்டங்களில் மேலும் வருமான வழிகளை உருவாக்க முயல்கின்றோம். விவசாயத்தினை தொடர்புபடுத்தி சுற்றுலாத்துறையை விஸ்தரிக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கு மேலதிகமாக வேறு தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றோம். அதேபோன்று விவசாய தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றோம். அந்த பகுதிகளில் வறுமை நிலையை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு ஆஸ்வாசம் வழங்குகின்றோம். அதற்கு மேலதிகமாக மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்குகின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குகின்றோம். புத்தகங்கள், சப்பாத்துகள் வழங்குகின்றோம். இவ்வாறு பல்வேறு வழிகளில் இந்த பகுதிகளுக்கு உதவிகளை வழங்குகின்றோம். அதனூடாக சமூகத்தில் செலவழிக்கப்படும் செலவினங்களை குறைத்து வருகின்றோம். அதனால் இவர்களுக்கு நெல் விலையை அதிகரிப்பதால் மாத்திரம் வாழ்க்கையின் சுமையை குறைக்க முடியாது. அதனால் உங்கள் பிரச்சனைகளை நன்றாக அறிந்த அரசாங்கம் ஒன்று உருவாகியுள்ளது என கூறுகின்றோம்.